Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலரா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டபுள் ரோஸ்ட் ரவை வந்து ஷாப்பில் கிடைக்கும். ஆனாலும் நம்ம அதை வந்து திருப்பி அதை வந்து வறுக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு வறுக்கும் போது அது நல்லா குக் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரவை வாங்கினாலும் நீங்கள் அந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் 1 கப் ரவை யூஸ் பண்ணுறேன், 250 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் தான் இப்போ குக் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மைல்டாக அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்வீட்டில் எப்பவுமே வந்து நெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நெய் மெல்ட் ஆன உடனே 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் வந்து முந்திரி வந்து ஒரு 8லேருந்து 10 உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து திராட்சை ஒரு 15 நம்பர். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாதாம் வந்து ஒரு 6 நம்பர் உடச்சி போட்டிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா வறுத்துருங்க. இதை வறுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இதை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். லோவும் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி தான் குக் பண்ணுவேன். இப்போ பைனாப்பிளை வந்து நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கப் 250 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எந்த ரவை கப் எடுத்துருக்கணும் அதே அளவில் தான் நான் வந்து பைனாப்பிளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். இந்த பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது அப்போ தான் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் போன உடனே ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த பைனாப்பிளில். இப்போ இதில் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 150 கிராம் சுகர் வந்து நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் 150 கிராம் கூட அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நான் வந்து ரவை எடுத்தனோ அந்த கப்பில் வந்து நான் 3 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நல்லா குக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். அந்த பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஒரு 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் எப்போ செஞ்சாலும் சால்ட் போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக தூக்கலாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுட் கலர் வந்து நான் எல்லோ ஆட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து எல்லோ கலரில், ஏன்னா அந்த பைனாப்பிள் கலரில் இருக்கனால எல்லோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோ. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வறுத்த ரவையை வந்து ஸ்லோவாக நீங்கள் போடணும். ஏன் அப்படின்னா மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேமில் தான் நீங்கள் குக் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கணும். நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால தான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்காக. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இப்போ லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணணும். 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில், நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். திருப்பி ஓப்பன் பண்ணி அகெயின் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து திருப்பி நெய் ஆட் பண்ணுறேன், 2 to 3 டேபிள் ஸ்பூன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஃபைனலாக முடியும் போது நான் வந்து இதை கொஞ்சம் ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நெய் போட்டிங்கன்னா தான் ஸ்வீட்டில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த டிஷ்ஷில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேசரினா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். ஸோ திருப்பி நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா அது குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.